ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பசங்களோட தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இது லாஸ்ட் டே. ஸோ அதனால் வந்து பையனோட பர்த்டே வந்து கொண்டாடிட்டு 26ஆம் தேதி அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிய போகுது. அந்த ஸ்கூலையும் நாங்கள் மாற்ற போகிறோம், ஏன்னா அது ரொம்ப வந்து தூரமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து இப்போ நாங்கள் டிசி வாங்க போயிட்டு இருக்கோம். அந்த டிசி வாங்கி முடிச்சுட்டு அவங்கள புது ஸ்கூலில் வர சேர்க்கணும். புது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டும் வாங்கணும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் பார்க்க போகிறீங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டெல்லாம் பசங்க காரில் போயிட்டு இருந்தாங்க, ஏன்னா வந்து இது ரொம்ப தூரமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்கூல் வந்து 2 நிமிஷத்துலேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதனால அந்த ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறோம். அந்த ஸ்கூலும் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து காட்ட போகிறோம். அதுவும் பார்ப்பீங்க நீங்கள் இந்த வீடியோவில். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நாங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு தாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இது சம்மர் டைமுங்க, ஆனால் வெயிலுக்கான அறிகுறியே காணும் பார்த்தீங்களா. ஆனால் டெய்லி மட்டும் மழை மட்டும் கரெக்டாக வந்து மறக்காமல் ஒரு நாள் விடாமல் கூட வந்து பெஞ்சிடுதுங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்து மழை தண்ணி தேங்கி கிடக்குதுன்னு. அது பத்தாததுக்கே வந்து இந்த ஸ்கூலில் வந்து எங்கள் பசங்களுக்கு கடைசி நாளுங்க. ஸோ வந்து நாங்கள் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். ஒர்க்னால வந்து எங்களால் கொண்டு போயே விட முடியல பசங்களை. ஏன்னா வந்து இந்த வீட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து 1.5 வருஷம் இருக்கும். அதனால வந்து ஸ்கூலுக்கு டக்குன்னு வந்து சேர்க்க முடியல பசங்களை. ஸோ அதனால வந்து ஸ்கூலில் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரே ஒரு சீட்டு மட்டும் கிடச்சிச்சு பாப்பாவுக்கு. ஸோ தம்பிக்கு கிடைக்கல. அதனால வந்து 2 பேரும் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னால வந்து ஒரே ஸ்கூலில் தான் கண்டிப்பாக இருக்கணும்னு பசங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேறு ஸ்கூல் தேடி பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் எங்கள் வீட்டிலேருந்து பயணம். ஸோ 30 நிமிஷம் வந்து சரி எது எப்படியோ ஸ்கூல் கிடச்சா ஓகேன்னு பசங்களை சேர்த்து விட்டாச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து எங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஒரு 2-3 நாள் எட்டுன்னு போய் விட்டோமா, அதனால வந்து எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போயின்னு இருந்தோம். ஸோ அப்போ வந்து லேட்டாக ஆச்சு. எங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் வந்து வேலைக்கு வந்து லேட்டாக வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து எங்களோட ஓனருக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணோம், கேப் வந்து ப்ரைவேட் கேப் புக் பண்ணி வந்து பசங்களை வந்து 1 வருஷமாக கேபில் தாங்க அனுப்பி விட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கே வந்து 30,000 ரூபாய், நம்ம ஊர் காசு கணக்கு படி சொல்கிறேன், 30,000 ரூபாய் ஆச்சுங்க. அது வந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ என்ன பண்ணோம், இந்த 1 வருஷம் மெனக்கட்டி அதை முடிஞ்சிட்ட பிறகு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துலேயே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, பக்கத்துலேயே இருக்குங்க, ரொம்ப பக்கத்துலேயே. நாங்கள் இந்த வீடியோலேயே அதை காட்டுறோம். ஏன்னா வந்து அந்த இந்த ஸ்கூலுக்கான டிசி கொடுத்துட்டு அந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் போட்டு அந்த ஸ்கூல்லேயே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. பாருங்கள், இப்போ வந்து இந்த ஜூன் மாதம் வருதா, பையனுக்கு வர பர்த்டே. ஸோ அந்த மாத கடைசியில் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வந்து பிறந்த நாள் கொண்டாடணுன்னா அவங்க டீச்சர் இன்றைக்கி வந்து ஏதாச்சும் எட்டுன்னு வர சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன கேக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் பாட்டிலு அண்டு ஒரு மிட்டாய் பாக்கெட் வந்து எட்டுன்னு போயிடும், அவங்க அப்பா கையில் வச்சுருக்காருல. ஸோ அதை தான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கும் லேட்டாகிடுச்சு, ஏன்னா கடைசி நாள் வரையா. அதனால் வந்து ஐயோ சரி லேட்டாக போனால் என்ன, லேட்டாகவே போய்க்கலாம் அப்படின்னு வந்து இன்றைக்கும் லேட்டாகிடுச்சு. ஃபாலோ மீங்க, வாங்க அவங்களோட ஸ்கூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களோட நியூ ஸ்கூலை போய் பார்க்கலாம். டக்குன்னு வாங்க, டக்குன்னு போய் நம்ம அவங்களோட ஸ்கூலை போய் பார்த்துடலாம் ஒரு முறை. எப்படி இருந்தாலும் நாங்கள் லேட்டாக வந்தாச்சுங்க. அதனால் வந்து அவங்களோட பிரின்சிபல் வந்து பசங்களை வந்து வெளியே வந்து பிக் பண்ணிப்பாங்க. அவ்வளோதாங்க, பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டாச்சு. இதுதான் கடைசி டே அவங்களுக்கு. அங்கே பார்த்தீங்களா நடுவில் என்னமோ கிராஸ் பண்ணுது, கருப்பு பூனைங்க. நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க சகுனம் சரியில்லைன்னு. அப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிற டைரெக்ஷனில் தாங்க கரெக்டாக போயிட்டு இருந்தோம். அப்போ என்னோட மூளைக்கு ஒன்று தட்டுப்பட்டுச்சுங்க. சரி இந்த சைடு போய் பார்த்தா ஷார்ட்கட் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு. ஆனால் பாருங்கள்,
இங்கே வந்து போகும்போது பாதை வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இடங்க. ஆனால் பாருங்க, இது வந்து நாங்கள் வந்த ரோடோட இது வந்து ரொம்ப 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 லென்த்தாக இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இங்கே நடந்து திரும்பி அங்கேருந்து வீட்டுக்கு போனோங்க. அப்பாடா, பார்த்தீங்களா? இப்போ இது ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இது வந்து ஸ்கூலோட பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் வந்துருவோங்க. ஸோ கவலைப்படாதீங்க, வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து காட்டிடுவோம். ஸோ இதுதாங்க ஸ்கூலு. இவ்வளோ பெரிய ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலோட இது ரொம்ப பெருசாக தான் இருக்குது இந்த ஸ்கூலு. ஸோ பசங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 2-3 டேஸ் போனாங்க. அவங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. பையனுக்கும் வந்து இப்போது இந்த கொஞ்ச நாள்லேயே வந்து ஹோம் ஒர்க்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பையன் வந்து ஹோம் ஒர்க்லாம் வந்து டெய்லி வந்து பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறான். எப்படி அங்கே போய் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்கூலு. ரொம்பவே அழகாக இருக்குது. பழைய காலத்து ஸ்டைலில் கட்டின மாதிரி இந்த என்னது செங்கல் எல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க குட்டி குட்டி பாத்ரூம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஜென்ஸுக்கு அவங்களோட இது, அங்கே வந்து லேடிஸ்க்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பையனுக்கு வந்து அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்குற லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்கங்க. அவ்வளோதாங்க. ஹாய், வெல்கம் டு நிதிஸ் அஃபிஷியல். இன்னைக்கு வந்து என்னோட பையனுக்கு ஸ்டேஷனரி ஸ்கூலுக்கு பொருட்கள், திருந பொருட்களுக்கு வாங்கினோம். ஒரு சில பொருட்கள் வந்து ஆன்லைன் வாங்கினோம், வேற வந்து ஆஃப்லைன் தான். ஸோ இதே வந்து என்னோட பெரிய பாக்ஸ், இந்த பெரிய பாக்ஸ் வந்து நான் ஓப்பனாக காட்டுறேன். உள்ளே வந்து ஸ்டேஷனரி மட்டும்லாம் இல்லை. நான் ஸ்டேஷனரி மட்டும் தான் கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேற ஒரு ஆர்டர் வந்து எனக்கு தெரியல யார் கமெண்ட் பண்ண. ஓகே, இது ட்ரெஸ். ஓ, இதுதான் ஸ்டேஷனரி இருக்கு. இந்த பெரிய பாக்ஸ். பாருங்க, ட்ரெஸ்ஸு, பேகு, ட்ரெஸ்ஸு. சரி, இது வந்து இந்த கத்திரிக்கோள், பையனுக்கு கத்திரிக்கோள். இது வந்து என்னோட பையன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. இது வந்து இந்த கத்திரிக்கோள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் கத்திரிக்கோள் தான். அப்புறம் இந்த பென்சில், இந்த கருப்பு, ப்ளூ கலர், ரெட்டு, பச்சை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பவுச். என்னோட பையன் பேரு தான் அருண் ஸ்கோட்ல இருக்கு பாருங்க. இது க்ளூ ஸ்டிக். அதுக்கப்புறம் இது ஷார்ப்னர், இது இரேசர், இது அக்ரிலிக் மார்க்கர். சைனா பிராண்ட் இல்லை, சைனா. ஐம் சாரி. இது ஓபன் பண்ணுங்க. பாருங்க, இது சைனா தான் இருக்கு. ஸோ ஒரு டெஸ்ட், ப்ளூ கலர் டெஸ்ட். சூப்பர். ஒரு சின்ன கால்குலேட்டர், அதுவும் வந்து கேம் விளையாடுற மாதிரி. இது வந்து
இதில் வந்து எனக்கு தெரியல என்ன இது. அதான் என் பையனுக்கு நிறையா ஃபோட்டோஸ் இருக்கு பாருங்க. இது ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டணும். ஓ ஓகே ஓகே ஓகே. ஸ்டிக்கரில் வந்து எல்லாம் நோட்டில் ஒட்டுற மாதிரி. ஓகே சரி. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேறு பையனுக்கு. அது ஃபோட்டோ போட்டிருக்கு, அவனோட கிளாஸு அண்ட் பேர் போட்டிருக்கு. ஓ ஓகே. இது என்னது? அதுக்கப்புறம் ப்ரஷ் பென்ஸ். ரெண்டு இருக்கு. வந்து இது வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. சரி, அப்போ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். அக்ரிலிக். அப்படியா? சரி. நீங்கள் திரும்பி ஸ்கூலில் போடுறீங்களா நீங்கள்? ஓகே. அப்புறம் ப்ளூ பென். இதெல்லாம் வந்து சைனா ஆப்பில் வாங்கினதுனால வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஆஃப்லைனில் வந்து குவாலிட்டியாக வாங்கியாச்சு. ஓகே சரி. நான் பயமாக இருக்கேன். நான் டெஸ்ட் பண்ணேன். ரொம்ப பயமாக இருக்கு. டெஸ்ட் பண்ணு. திரும்பி டெஸ்ட் ஏது ஏதுதா? ஏதுது. ஓகே ஓகே. சைனா வந்து ஃபர்ஸ்ட் யூஸிங் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணா ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை மட்டும் தான் நல்லா ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரைலாம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் பச்சை பென்ஸ் வேற ஒரு பர்ஸ். ஆமா, 2 பர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 கலர்ல வாங்கியாச்சு. 2 பர்ஸ். அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ராக் ஃப்ரீயா? ஃப்ராக் ஃப்ரீ. என்ன இது பிராண்டு? ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன இது? போஸா? போ அது ஸ்டிர்லிங்கர். என்னது எப்படி சொல்லுவாங்க? ஸ்டிர்லிங்கர். ஃப்ரெஞ்சு வந்து சொர்லிங்கர் தான் பேர். ஃப்ரெஞ்சு சொர்லிங்கர். Mais il y a marqué en anglais quelque part? Bah, c'est marqué beau. Bon, அது ஃப்ளோரசன்ஸ். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு சில முக்கியமான ஏதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுதா? ஐயோ அதான் சொன்னேன். ஒர்க் பண்ணுது. ஒர்க் பண்ணுது. பண்ணல. இப்படி பிடிக்கணும். அவ்வளோவா ஒர்க் பண்ணல. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. வேற ஒரு கலர். ஆனால் அழகாக இருக்கு. கலர்ஸும் நல்லா இருக்கு. பர்பிள். பர்பிள் இல்லை ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு மிட்டாய் டேஸ்ட் பண்ணு. அவ்வளோவா ஒர்க் பண்ணல. ஏதோ நான் நினைக்கிறேன் இன்னும் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற மக்கள் இதை வேஸ்ட். சைனாக்காரங்க வந்து எல்லாத்தையும் சரியா செய்ய மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் போர்ட்ல எழுதுற மாதிரி ஒரு கலர் வேற கலர். அங்க இல்ல, இங்க. ஓகே ஓகே. இது ஓகே. I think color work. அதுக்கப்புறம் பேக் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இல்லை. அதே அவன் பேர் போட்டு தான் வாங்கினேன். பேக் ஓகே கரெக்டாக இருக்கா நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கு பேக். பேர் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொம்மை இருக்கு. ஓகே. அப்புறம் இந்த சைடில் வந்து கொஞ்சம் பென்சில் போட்டு ஃபோன் ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஃபோன் இது வந்து இப்படி உள்ளே போட்டு இது பண்ணும். எப்படி இப்படி. அப்புறம் இப்படி. ஓகே. சைடில் வந்து வாட்டர் பாட்டில் ஜூஸ் பாட்டில் இந்த சைடில். அதுக்கப்புறம் இங்கே வந்து முன்னாடியே பர்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இல்லை பர்ஸ் வைக்க முடியாது. பர்ஸ் வைக்க முடியாது. லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இந்த சைடில். இங்கே வந்து ஃபோட்டோ ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஃபோட்டோ மாதிரி. ஃபோட்டோ ஃப்ரேம். அப்புறம் நம்ம உள்ள எத்தனை லேயர்ஸ் பார்த்து ஓகே தானே? ஒன் சைடு ஆனால் நிறையா இதெல்லாம் இருக்கு. ஓகே.
பேக் நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. கலர் நல்லா இருக்கு. என்னோட பேண்ட் கலர் மாதிரி. என்னோட பேண்ட் கலர் மாதிரியா? அப்புறம் இது வந்து இந்த பாக்ஸ் மாதிரி. ஆமாம், 2 கலர். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்லிட். நான் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸ்லிட் ஓப்பன் பண்ணியா? போர்ட். ஸோ போர்ட். ஒயிட் போர்டு. ஓகே, ஒயிட் போர்ட். ஓகே, இது ஒயிட் போர்ட். ஓகே, டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஏய், சைனாக்காரன் சூப்பர்ரா. இது சூப்பர்ரா. அதே ஒட்டிக்கு பாறேன். பாருங்க, இது என்னது? காந்தம். இப்போ பேப்பர் ஏதாச்சும் இருந்தா ஓகே. ஒட்டுறதுக்கு. ஏன் இப்படி 3 தான் வரும்? 4 இல்லை. 4 இல்லை. இது என்னோட நாய் சாப்பாடு மாதிரி இருக்கு. இந்த நாய் பிஸ்கட்டு பாருங்க, போன்லெஸ் மாதிரி இருக்கு. ஓகே, இது இந்த சைடு இருக்கு. ஓகே, சரி, இந்த சைடு டெஸ்ட் பண்ணி, இந்த சைடு வேறு சைடு. வந்து தமிழ். ஓகே, இல்லை. தமிழ். இது வந்து இந்த சைடு வந்து தமிழ். இது தமிழ் வந்து இது வந்து இந்த கொஞ்சம் ஸ்டைலா இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? தமிழ். இது தமிழ்னு சொன்னுங்க, TAMIL. இது வந்து கொஞ்சம் ஸ்டைலா இருக்கு. இந்த தமிழ் ZH வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, பாத்தீங்களா மக்கள்? ஓகே, இந்த போனஸ் தான் இருக்கு, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல். ஸ்கேல். அழகா இருக்கணும். இல்லை இந்த மண்வார ஸ்டைலில். வயலாக இருக்கு பாருங்க. அதான் சொன்னேன். என்னோட பையன் எனக்கு தெரியும். அதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு உடைச்சி அந்த எல்லாம் பயத்துக்கும் வெளியே பயத்து இல்லை, ஜிகினா. ஜிகினாங்க ஜிங்க பாருங்க பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து இது வேற ஒரு பிராண்டு, சைனா பிராண்ட் தான், பட் வேற ஒரு மாடல். இந்த மாடலுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, இது எப்படி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்பரில் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கு. அது கொஞ்சம் லைட்டாக தெரியுது, மைல்டாக. இந்த க்ளூ ஸ்டிக் தான், இந்த க்ளூ ஸ்டிக். அதுக்கப்புறம் பென். அது என்னது? அது என்னதுன்னு தெரியல. ரேசரா? இது மாதிரி பேனா வைக்கிறதுக்கா? ஓகேண்ணா, ட்ரை பண்ணி பாருங்க. ரேஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். பெண்ணா? இது என்ன இது? அதை கட்டிட்டு நினைக்கிறேன் இந்த பேனை நானே வச்சுக்க போகிறேன். ஓகே, சரி, இந்த தமிழ் இது அந்த உங்கள் மாதிரி தமிழ் இப்படி. ஓகே, ரேஸ் பண்ணு. இந்த பண்ணு, நான் மற்ற கையில் பண்ண முடியும். பண்ணது. பட் சரியாக பண்ண முடியும். சரியாக பண்ணணும். சரியா பண்ண மாட்டேன். ஆமாம். ஓகே பட் ஓகே. அப்புறம் இது என்னது? கால். இது என்னது? ஷார்ப்னர். அகெயின், ஏன்னா எனக்கு தெரியல அது ஒர்க் பண்ணுமா இல்லையான்னு. ஸோ அதனால டிஃப்ரெண்ட் மாடல் எல்லாமே சைனா தான். ஆமாம், ஆனால் அழகாக இருக்குது அவங்களோட ப்ராடக்ட்லாம். சூப்பர் டிசைன் பண்ணி. அழகு மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. ஒர்க் பண்ணணும்ல. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஷார்ப்னர். அப்படியே சீவிப்பார். ஓகே, டெஸ்ட். இதுவா? அதுவா? இது. ஓகே, ஓகேவா? போதும். அது ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னது இருக்கும். ஆமாம், சீவுது. இட்ஸ் ஒர்க்கிங். பட் இந்த பென்சிலில் வந்து நீங்கள்
சீவு மாதிரி இருக்கு அந்த பிளாக் உடையுது. உடையுது. அது பென்சில் கீழே விழுந்து அது உள்ள இருக்கிறதுல வந்து உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க வேஸ்டேஜ். ஓகே ஓகேவா? கலர் பென்சில் இது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து பர்ஸில் போடணும். ஸ்கெட்சு அண்ட் வேறு பர்ஸுக்கு வந்து பேனா பென்சில்லாம் வைக்கிற மாதிரி. சூப்பராக இருந்துச்சு பாருங்க. நான் தான் என்னோட சரிங்களா பாருங்க. நான் தான் எனக்கு தெரியும், நான் பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கேன். சரி பென்சில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிளாக் பென்சில் 0 இது ஓகே. இது வந்து இந்த க்ளூ மாதிரி இருக்கு. க்ளூ தானா? க்ளூ மார்க்கர் ப்ளூ ரெட் பிளாக் கிரீன். அதுக்கப்புறம் சூப்பர் இருக்கு அந்த பென்சிலில் பாருங்க. டிஃப்ரெண்ட் கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க. சரி நான் டெஸ்ட் பண்ணுறேன் எல்லாம் கலர்ஸ்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிங்க் எஸ் இட்ஸ் ஒர்க்கிங் பிங்க். அதுக்கப்புறம் என்ன இது ஏன் பெரிய பிங்க்ல மேலே வந்துட்டேன். ஓஹோ இந்த பொம்மைக்கும் ப்ரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு. அப்புறம் எல்லோ மாதிரி இல்லை, மரூன் கலர் மாதிரி இருக்கு. ஓகே ஸோ அழகா இருக்கு. பட் ஐ திங்க் ஐ வில் கிவ் 6 மட்டும். ஆமா ஏன்னா அவ்வளவா வந்து குண்டா எழுதும், ரொம்ப மெலிசா எழுதுது. ஆமா கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் க்ளூ ஸ்டிக். நெக்ஸ்ட் செருப்பு. இந்த பார்த்தா செருப்பு மட்டும் இருக்கு. எனக்கு காலேஜ் சின்னதா இருக்க மாதிரி நான் உள்ள வச்சுக்கேன். ஆமா ஏன்னா இவன் உடைச்சிடுவாங்க. அதனால இது சிம்பிள் ஸ்கேல். இது உடையாதுன்னு நினைக்கிறேன். இது ஃபிளெக்சிபிள் ஸ்கேல். சோ இது உடையாது. ஓகேவா? அது உடைச்சுக்கும். அது வந்து கிளாஸ் பாருங்க ஃபிளெக்சிபிள் தான் இருக்கு. 20 சென்டிமீட்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ 20 சென்டிமீட்டர். மஞ்சள் பச்சை அப்புறம் பாப்பெல்லாம் வேற ஒரு மாடல் இருக்கு. வரல பாரு. அங்கே வந்து ஃபுட்பால் இருக்கு, பாஸ்கெட் பால் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வாலிபால்க்கும் இருக்கு. வாலிபால் ஓகே. ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்க ஸ்டிலேட் போட்டிருக்காங்க. இங்கே ஸ்டிலேட் வந்து ஒரு ஹீரோன்னா நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் அப்படி இருக்கும். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஃபோட்டோஸ் வைக்கிறது. ஆல்பம் ஃபோட்டோஸ். இதெல்லாம் ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம் இதில். ஸோ இப்போ தேவையில்லை இது. Portez-vous tout ça. Des sacs comme ça. Rien, non? C'est pas beau? Hein? C'est combien? 2,98. Et on prend un pour Aaron en verre? Hein? Comme ça? Ok. இந்த மாதிரி எடுத்தாச்சு. சும்மா வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் இவ்வளோ வைக்கிறதுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 3 யூரோ. ஓகே. டட்டி ஃபெலோ மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கேட்டாங்க பசங்களோட எழுதி கொடுப்பாங்க. ஆனா இது பார்க்க நல்லா இருக்கு. 200 ரூபாய். எம்மன் பலதா தெரியும். C'est ça, hein, 60. 60 quoi? Ça c'est 60 €.
Ouais. Il y a du rouge aussi, regarde. Les couleurs? Hein? C'est ça les couleurs? Non, mais ça, c'est en plastique. Comme ça. Ah. Sinon, il y a un bleu comme ça, mais en carton. அதுக்கப்புறம் இந்த வந்து இந்த பேக்ல வந்து எல்லாமே வந்து ஆஃப்லைன் தான் வாங்கினோம். இந்த மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் பென்சிலுக்கும் இருக்கு, பவுடருக்கும் இருக்கும், பென்சில் இல்லை பெண்ணு. பென்னு. அதுக்கப்புறம் புக்ஸும் இருக்கு. அந்த புக்ஸ் வந்து இந்த இது சூப்பர்னா ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த புக்ஸுக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாமே வந்து பேக்ல போட்டுருந்தா அதுக்கப்புறம் காத்துங்க எப்படி இருக்கு இந்த பேக்ல. சாரி, ஓகே. On va ramener des jouets. On va ramener des jouets de terre. C'est tout droit, Ron.